விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவையூர் கல்குவாரியில் நடந்த வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக விபத்து நடைபெற்ற இடத்தில் சிதறி கிடக்கும் வெடி மருந்துகளை 3வது நாளாக சேகரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார். இந்த வெடி விபத்து நடைபெற்ற இடத்தில் வெடி மருந்துகள் சேகரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதில் எவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க, மேலும் எவ்வளவு நாள் இந்த பணியானது தொடரவிருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூர் கல்குவாரி வெடிமருந்து குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டு 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வெடி விபத்து ஏற்பட்ட இடத்தை சுற்றி சுமார் 500 மீட்டர் அளவில் சிதறி கிடக்கும் வெடிமருந்துகளை 3வது நாளாக சேகரித்து வருகின்றனர். வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர்கள் கண்காணிப்பில் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் செயலிழப்பு காவலர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சிதறி கிடக்கும் வெடிமருந்துகளை சேகரித்து வருகின்றனர். மேலும் இப்பகுதிகளில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருவதால் சிதைந்து கிடக்கும் வெடிமருந்துகளை சேகரிப்பதில் அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. இந்த வெடிமருந்து சேகரிக்கும் பணி மேலும் நீடிக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வெடிமருந்துகள் சிதறி கிடக்கும் இடத்தில் பொதுமக்கள் யாரும் செல்லாமல் இருக்க கல்குவாரி வாயிலில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.